அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம் வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் فيقول الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما وينصرك الله نصرا عزيزا صدق الله العلي العظيم. இது முன்னாடி நிறைய பயான்களுடைய தொடர்ச்சி தான். யுத்தங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், அதே லைனில் உள்ளது தான் இதுவும். ஆனால் இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ். இது யுத்தம் கிடையாது. நிறைய கிதாபுகளில் ஹுதைபியா அப்படிங்கிறத ஒரு யுத்தமாகவே சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரு பெரிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையுடைய விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலம் 23 வருஷம் நுபுவத்துடைய காலமாக இருந்தாலும் அதில் நிறைய யுத்தங்கள் நடந்துச்சு. பெரும் யுத்தங்கள் நிறைய இருந்துச்சு. ஆனால் இந்த யுத்தங்கள் மூலியமாக இஸ்லாத்துக்குள்ளே வந்த நபர்கள் அப்படிங்கிறத இந்த உடன்படிக்கையோடு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கம்மி. கிதாபில் எழுதுகிறாங்க, 19 வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த உடன்படிக்கைக்கு பிறகு அல்லாஹு தாலா இஸ்லாத்தில் ஒரு பெரிய சேஞ்சஸை கொடுத்தான். உலகத்தில் உள்ள அந்த மக்களிடத்தில் இஸ்லாத்தின் பக்கம் ஒரு ஈர்ப்பையை ஏற்படுத்தினான். அப்படின்னா அப்போது முன்னாடி உள்ள 19 வருஷத்தில் எத்தனை பேர் வந்தாங்களோ அதை விட டபுள் ஆச்சு இந்த உடன்படிக்கைக்கு பிறகு. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இஸ்லாம் வாளால் பரவுச்சு அப்படிங்கிற. வாளால் பரவுச்சு அப்படிங்கிறது இல்லை, மாறாக இஸ்லாம் அப்படிங்கிறது நிறைய பொறுமை, அதே மாதிரி அன்புனால் பரவுச்சு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இந்த உடன்படிக்கை தான். இதுதான் ஹுதைபியா உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹுதைபியாங்கிறது ஒரு பிளேஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை ஹஜ் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் உம்ராங்கிறது 4 தடவை செஞ்சுருக்கிறாங்க. அந்த 4 தடவையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது துல்காதா மாதம், துல்ஹிஜ்ஜா மாதத்துக்கு முன்னாடி உள்ள மாதம், ஹஜ்ஜு செய்கிற மாதத்துக்கு முன்னாடி உள்ள மாதம். அந்த 4 உம்ராக்களுமே துல்காதாவில் உள்ளது. இந்த ஹுதைபியாவோட உடன்படிக்கைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடன்படிக்கைக்காக வேண்டி வரல, உம்ரா செய்யணுங்கிற நோக்கத்தில் வந்தாங்க. இன்றைக்கி உம்ரா செய்கிறதுக்காக வேண்டி ஒரு பெரிய ஏற்பாடு நடக்குது. அப்போ உள்ள காலகட்டம் ரொம்ப, அதாவது மக்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இடப்பெயர்ச்சி செய்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான சூழ்நிலை. அப்போ அவங்க மதீனால இருந்து மக்காவுக்கு வர்றாங்க. என்ன நியத்து அப்படின்னா உம்ராவுடைய நியத்துக்காக வேண்டி வர்றாங்க. சில சஹாபாக்களும் வர்றாங்க. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் நியத்து வைப்பாங்க, மீகாத் அப்படிம்பாங்க. இங்கே துல் ஹுலைஃபால இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்புறாங்க. நோக்கம் என்ன? அந்த குறைஷி மக்களுக்கு, மக்கால உள்ள மனிதர்களுக்கு தெரியணும், நாங்கள் சண்டை போடுறதுக்காக வேண்டி வரலை, உம்ரா செய்கிறதுக்காக வேண்டி, ஒரு வணக்கத்தை செய்வதற்காக வேண்டி வர்றோம் அப்படி. இருந்தாலும் குறைஷியலால் இதை ஏற்றுக்கொள்ள முடியலை. இந்த நேரத்தில், இந்த காலகட்டம், இது ஹிஜ்ரி 6, சஹாபாக்கள் வந்தது ஒரு 1500 அல்லது 1300 ரிவாயத்தின் அடிப்படையில். இத்தனை பேர் உம்ரா செய்கிறதுக்காக வேண்டி வர்றாங்க. அறுப்புக்காக வேண்டி உள்ள வாகனத்தையும் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் ஹுதைபியா அப்படிங்கிற இடத்துல நின்னாச்சு. இப்போ இந்த இடம் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா, அதே மாதிரி மதீனா நடுவில் உள்ள இடம் ஹுதைபியா. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இறங்கி இருக்கிறாங்க. நிறைய ஒரு யுத்தம் அல்லது உடன்படிக்கை அல்லது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நிறைய ஈவெண்ட் நடக்கும், நிறைய சம்பவங்கள், நிறைய விஷயங்கள் ஏற்படும். அது மாதிரி இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு முஅஜிஸா, சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல தண்ணி இல்லை. அப்போ அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு முஅஜிஸா மூலியமாக தண்ணியை வர வச்சா எல்லா சஹாபாக்களும் தண்ணியை அருந்துனாங்க, தாகத்தை தணிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு ரிவாயத். அதே மாதிரி இந்த இடத்துல சின்ன சின்ன நபர்களுடைய விஷயமும் சில நேரம் அதுக்காக வேண்டியும் அல்லாஹு தஆலா நிறைய பெரிய ஆயத்துகளையும் இறக்குவான். கஅப் இப்னு உஜ்ரா அப்படிங்கிற ஒரு சஹாபி, அவங்க உடன்படிக்கை நடக்கிறதுக்கு முந்தின நாளாக இருக்கலாம், அவங்க அடுப்பில் உட்கார்ந்துருக்கிறாங்க. தன்னுடைய சகாக்களோடு பேசிகிட்டு இருக்கோம். தலையிலேருந்து பேன் புழுத்து வடிக்குது, ரொம்ப பேன், பயங்கரமான பேன். எந்த அளவுக்கு பேன்னா முகத்துல எல்லாம் விழுது, அவங்களால தாங்க முடியலை.
நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போனாங்க. அப்போ நபிசல்லா சொன்னால் அயுதீக ஹவாமுர் அசிக், தலையில் உள்ள பேன் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு செய்யுதா அப்படின்னாங்க. ஆமாம் யாரும் சொல்லலாம். நபிசல்லா சொன்னாங்க நீங்கள் தலை முடியை ஷேவ் பண்ணிடுங்க, ஃபுல்லாக மொட்டை அடிச்சிருங்க அப்படின்னா. உம்ரா செய்யணும் அப்படின்னா உம்ரா செஞ்சு அந்த கிரியைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மொட்டை அடிக்கணும். ஆனால் இங்கே உம்ராக்காண்டி வந்த நபருக்கு முன்னாடியே ஒரு தங்கடத்தின் காரணமாக நபிசல்லாசுமே அனுமதி கொடுத்தாங்க, நீங்கள் ஷேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா. இப்போ அல்லாஹு தாலா இதையும் குர்ஆனில் சொன்னால் ஒரு ஆயத்தில் எப்படி வருது, மன்கான மின்கும் மரீதன் அவு பிஹி அதம் ரசி ஃபஃபிதியத்துன், யாருக்காவது நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க ஹஜ் அல்லது உம்ரா போகும் பொழுது, அல்லது தலையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இந்த நபருக்காக வேண்டி இறங்கின ஆயத்து. தலையில் பிரச்சனை இருக்குது, ஃபஃபிதியத்துன் மின் சியாம், ஒன்று நோன்பு வைக்கட்டும், 3 நாள் நோன்பு வைக்கட்டும், அவு சதகத்தின், அல்லது ஒரு 6 நபருக்கு சாப்பாடு கொடுக்கட்டும். 3 நாள் அப்படிங்கிறது நோன்புக்கு ஈக்குவலாக 6 நபருடைய சாப்பாடு. ஒரு நாள் அப்படிங்கிறது 2 நேரத்தினுடைய சாப்பாடு. அப்போ 2 நேரத்துடைய சாப்பாடு 3 நாள் அப்படின்னா 6 நபருக்கு சாப்பாடு கொடுக்கும். அவு நுசு, அல்லது ஒரு அறுப்பு பிராணியாக அறுக்கட்டும், ஆடோ அல்லது ஒட்டகத்தையோ அவர் அறுக்கட்டும் அப்படின்னா. இப்போ இந்த ஆயத்து பார்க்குறதுக்கு லேசான ஆயத்து, ஆனால் இதோடைய சட்டம் எவ்வளோ பெரிய சட்டம் அப்படின்னா, இன்றைக்கி உம்ரா ஹஜ்ஜுக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு லேசுக்காக வேண்டி அல்லாஹு தாலா கொடுத்துருங்க. இன்றைக்கும் யாருக்காவது ரொம்ப பயங்கரமாக தலையில் பேன் இருக்குது, தொந்தரவு இருக்குது, ஷேவ் பண்ணி போகிறதில் தப்பு இல்லை. ஏன்னா அல்லாஹு தாலா இங்கே அந்த சஹாபி மூலமாக முழு உம்மத்துக்கும் ஒரு பெர்மிஷனை கொடுத்துருக்குறான். இந்த சம்பவம் ஒன்று. இவங்க எல்லாருமே ஹுதைபியாவுடைய இடத்துல இருக்கிறாங்க. இப்போது நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இன்னும் முன்னேறதுக்கு முன்னாடி குறைஷிகளுக்கு தெரிஞ்சு போச்சு, ஹாலித் இப்னுல் வலீத் சஹாபி இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, இந்த ஹாலித் இப்னுல் வலீத் இஸ்லாத்துக்கு வந்தது, இந்த சஹாபி இஸ்லாத்துக்குள்ளே வந்தது ஹிஜ்ரி 8, ஆனால் இது நடக்கிறது ஹிஜ்ரி 7. அப்போது நபியோட அந்த சஹாபி இருந்தது 9, 10, 8, 9, 10, ஒரு 3 வருஷம்தான் இருக்கிறாங்க ஹாலித் இப்னுல் வலீத். இப்போ இவங்க முஷ்ரிக்கின்களுக்கு முன்னாடி இவங்களை தடுக்கிறதுக்காக வேண்டி வர்றாங்க. இப்போ சஹாபாக்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு அலசல் புரசலாக பேச்சு வருது, நம்மளுடைய இபாதத்தை தடுக்கிறதுக்காக வேண்டி இவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் எந்த சஹாபியும் சண்டை போடுறதுக்காக வேண்டி வரலை, இந்த 1500 பேரும் 1300 பேரும். இப்போ பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது குறைஷியல் சார்பாக சுஹைல் இப்னு அம்ர் அப்படிங்கிற நபர் வந்தார். இப்போ இவர் வந்த உடனே நபிசல்லாஹு சொன்னாங்க, கது சஹுல லக்குமுல் அம்ர், இனிமேல் காரியங்கள் லேசாயிரும் அப்படின்னா. இது நல்ல சகுனம். நல்ல சகுனம் அப்படிங்கிறது நல்ல வார்த்தை பேசுகிறது. இப்போ இவர் பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டே இருந்தாங்க. சில கண்டிஷன்ஸ் வச்சாங்க. நீங்கள் இந்த வருஷம் உம்ரா செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு கண்டிஷனே கஷ்டமான கண்டிஷன். 2வது, அடுத்த வருஷம்தான் நீங்கள் உம்ராவுக்கு வரணும், இருந்தாலும் ஒரு 3 நாள் தான் உங்களுக்கு அனுமதி. உங்களுடைய உரைக்குள்ளே இருக்கணும், அந்த குருவால் அதுவும் உரைக்குள்ளே தான் இருக்கணும். வேறு பெருசாக ஆயுதங்கள் எதுவும் கொண்டு வரக்கூடாது. இந்த 3 நாள் அப்படிங்கிற இந்த அக்ரிமெண்ட்டு, இந்த 3 நாளுக்குள்ளே நீங்கள் உம்ரா செஞ்சுட்டு போயிடணும். 2வது, இந்த போடக்கூடிய ஒப்பந்தம் 10 வருஷத்துக்காக வேண்டி உள்ள ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தில் ரொம்ப முக்கியமானது, யாராவது ஒரு முஷ்ரிக், ஒரு காஃபிர் இஸ்லாத்தை ஏற்று முஸ்லீம்களின் பக்கம் வந்தால் அவரை திருப்பி எங்கள்கிட்டே அனுப்பிடுறோம், குறைஷிகள்கிட்டே அனுப்பிடுறோம். உங்களில் இருந்து யாராவது இஸ்லாத்தை விட்டுட்டு எங்கள் பக்கம் வந்தால் திருப்பி அனுப்பப்பட மாட்டாது. அப்படி பார்த்தா இந்த அக்ரிமெண்ட்டே ரொம்ப தவறான அக்ரிமெண்ட். இருந்தாலும் நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, லா ததுஊனி குரைஷுனுல் யௌம் இலா ஹுத்தத்தின் எஸ் அலூனி ஃபீஹா சிலத்த ரஹம் இல்லா அத்தைத்துஹும் இய்யாஹா. இன்னைக்கு குறைஷியல் இரத்த பந்தத்தின் மூலயமாக ஏதாவது ஒரு பிளானில் அக்ரிமெண்ட்டில் என்னை கேட்டு கையெழுத்து போட சொன்னால் கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் அப்படின்னா நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம். இது நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மட்டும் உள்ள மனோபாவம். ஆனால் சஹாபாக்கள் யாரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. உதாரணத்துக்கு உமர்றதில்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாமே பயங்கர சங்கடம். காரணம் என்னென்னா, ஒரு இபாதத்து செய்வதற்காக வேண்டி வந்திருக்கிற சமயத்தில் இபாதத்து செய்ய விடாமல், அந்த வணக்கத்தை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க. 2வது, அடுத்த வருஷம் செய்யணுங்கிறாங்க. 2வது, இந்த அக்ரிமெண்ட்டே 10 வருஷத்துக்கு போகுங்கிறாங்க. இப்போ நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அந்த அக்ரிமெண்ட்டில் எழுதும் பொழுது என்னென்னு சொன்னால், முஹம்மது ரசூலுல்லாஹ்
இப்போ ரசூலுல்லான்னு எழுதின உடனே சுஹைல் இப்னு அம்ரு சொன்னார், இந்த ரசூலுல்லா அப்படிங்கிறதுல தான் எங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் இதுக்கு பதிலாக முஹம்மது இப்னு அப்துல்லாவுடைய மகன் முஹம்மதுன்னு எழுதுங்கன்னா. இப்போ இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் ஹஸரத் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்கள் அதை அழிக்காதீங்க அப்படின்னா. ஒருத்தர் அழிக்கணும்னு நிற்கிறாரு, அந்த எழுத்தை ரசூலுல்லாங்கிறத எழுத்தை அழிக்கணும், தன்னுடைய மருமகன் அழிக்காதீங்கன்னா. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அழிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி வந்தாங்க. ஏன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அக்ரிமெண்ட்டாக மற்றும் பார்க்கல, மாறாக இது ஒரு பெரிய சேஞ்சஸை உண்டு பண்ணுங்கிறது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய உண்மை. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்குனாலும் ஓகே அப்படின்னா. உண்மையிலே பார்க்க போனால் இந்த அக்ரிமெண்ட் அப்படியே இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு பாதகமான ஒரு அக்ரிமெண்ட், உடன்படிக்கையில் ரொம்ப மோசமான உடன்படிக்கை. இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைன் போடுறதுக்காக வேண்டி, அதில் கையெழுத்திடுறதுக்காக வேண்டி தயாராக கையெழுத்தும் போட்டாச்சு, கையெழுத்தும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஒரு பிளாங்காக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியலை. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹஸரத் உம்மு சலமா உம்முல் முஃமினீன் அவங்க கூப்பிட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்ய, உங்களுடைய அறுப்பு பிராணியை நீங்களே அறுத்துருங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு தலைக்கு மொட்டை அடிச்சிருங்கன்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறுக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு மொட்டை அடிக்கப்பட்டுச்சு. மொட்டை அடித்த நபருக்கு ரிவாயத்தில் வருது, ஹிராஷ் இப்னு உமையா இப்னு முஃபத்தல் அல் ஹுஸாஇ அப்படிங்கிற நபர். ஒரு மொட்டை அடித்த உடனே சஹாபாக்கள் அடித்து பிறண்டு எல்லாருமே மொட்டை அடிக்க ஆரம்பித்தாங்க. சில பேர் முடியை மாத்திரம்தான் வெட்டுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வெட்டுறதில்ல, அவங்க முடியை ஃபுல்லாக சிரைக்கிறதில்ல, அவங்க வெக்கப்படலை, மாறாக ஏதாவது ஒரு பிளான் மாதிரி நம்மளும் உம்ரா செஞ்சுருவோமா அப்படிங்கிற நியத்தில் சில பேர் முடியை கட் பண்ணாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க 3 தடவை, அல்லாஹ் மக்ஃபிர் லில் முஹல்லிகீன், யார் எல்லாமே தலையை முழுசாக ஷேவ் பண்ணுறாங்களோ அவங்களோட பாவத்தை மன்னிச்சிருந்து 3 தடவை செஞ்சாங்க. திருப்பி 4வது ஒரே ஒரு தடவை, அல்லாஹ் மக்ஃபிர் லில் முகஸ்ஸிரின், யார் தலைமுடியை குறைச்சி கொண்டாங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு ஒரே ஒரு தடவை தான் செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ எல்லாரும் அறுப்பு பிராணியை அறுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ தான் ஒரு சட்டம் வந்துச்சு, ஒரு ஒட்டகம் அப்படிங்கிறது சில நேரங்களில் கூட்டு குர்பானியாகவும் இருக்கலாம். வனஹர அன் சபஇன், என்ன அப்படின்னா ஒரு ஒட்டகத்தை 7 நபருக்காக வேண்டியும் அறுக்கப்பட்டுச்சு. இப்போ இதிலிருந்து தான் ஒரு ரூல் வந்துச்சு, ஒட்டகமோ அல்லது மாடோ இதில் பங்கு சேரணும்னா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு. சில பேருக்கு பெரிய வசதி இருக்காது ஆடு கொடுக்கறதுக்கு, அப்போ பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருப்பார். இப்போ இவர் 7 பேரில் ஒரு நபராக ஒரு மாடுலையோ அல்லது ஒட்டகத்திலே சேர்ந்துக்கலாம். அப்போ ஒரு பெரிய ஒரு போர் அல்லது உடன்படிக்கை நடக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா சின்ன சின்ன ரூல்களை அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பான். அது அந்த உம்மத்துக்கு லேசுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா கொடுக்குறது. இப்போது சஹாபாக்கள் எல்லாம் முட்டை அடித்து நேராக என்னென்னு சொன்னால் மதீனாவுக்கு திரும்பி வர்றாங்க. எப்படிப்பட்டது, இபாதத்துக்காக வேண்டி வந்தவங்க இபாதத்தே செய்யாமல் திரும்பி வர்றாங்க. இப்போ அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தை இறக்குனான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, நம்ம மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா. உடனே ஹஸரத் உமர் ரலியல்லாஹுக்கு ஒரு பெரிய சந்தேகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஹுவ ஃபத்ஹுன் யா ரசூலல்லாஹ், இதுதான் பெரிய வெற்றியா அப்படின்னு கேட்டாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் வல்லதி நஃப்ஸி பியதிஹி இன்னஹு லஃபத், கண்டிப்பாக சத்தியமாக இதுதான் வெற்றினா. அப்போ உமர் ரலியல்லாஹுக்கே புரியலை, இவ்வளோ பெரிய உடன்படிக்கை அப்படி மாற்றமாக இருக்குது, இது அல்லாஹு தஆலாவும் வெற்றிக்கிறாங்க, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கிடுறாங்க. இதை பின்னாடி காலகட்டத்தில் ஹஸரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, இன்னக்கும் தஅதுன ஃபத்ஹ மக்கா ஃபத்ஹன் முபீனா, எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இருக்கிற அந்த இஸ்லாமிய வரலாறுலேயே மிகப்பெரிய வெற்றிங்கிறது மக்காவை வெற்றி கொண்டது அப்படின்னு. ஆனால் நஹ்னு நஅுது, நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், சுல்ஹல் ஹுதைபியா ஃபத்ஹன், ஹுதைபியா உடன்படிக்கையே ஒரு பெரிய வெற்றியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா. காரணம் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, குறைஷிகள் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு முதல்ல வந்ததே அவங்க தோற்று போயிட்டாங்கங்கிறது தான். எப்படி அப்படின்னா, இவ்வளோ நாள் நபியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எந்த ஏகத்துவத்தை சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது, அப்படி ஒன்றே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, ஒரு காலகட்டம் வந்துச்சு, நீங்கள் உங்களுடையதை செஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த அக்ரிமெண்ட்டு. அப்போ அவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, இஸ்லாத்தை ஒரு மார்க்கமாக அங்கீகரிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஃபஸ்ட்டு சைனே. அது 10 வருஷம்.
10 வருஷம்ங்கிறது நம்ம நினைக்கிறோம் 10 வருஷங்கிற அந்த 10 வருஷம் இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை வச்சுக்கிட்டே சஹாபாக்களும் சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பெரிய பெரிய வேலைகளை பார்த்தாங்க. இந்த 10 வருஷம் அந்த அக்ரிமெண்ட்டுடைய இந்த கேப்பில் 10 வருஷம்னா 10 வருஷம் நீளலை, இந்த கேப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா சஹாபாக்களோட பிஸ்னஸ் பயங்கரமாக இருந்தது. காஃபிர்களோட முஷ்ரிக்கீன்களோட நிறைய விசாலமான முறையில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா இது நாள் முன்னாடி வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பயந்த சஹாபாக்கள் இப்போ லேசாக பண்ண ஆரம்பித்தாங்க தைரியமாக. காரணம் என்னென்னா நம்மளுக்கும் உங்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது, அந்த ஒப்பந்தம் 10 வருஷம் வரைக்கும் இருக்குது. அதனால் யாரும் யாரோட சண்டை போடக்கூடாது, போரே நடக்காது. அப்போ போரே நடக்கலை அப்படின்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது உயர ஆரம்பிக்கும். இப்போ யார் வேணாலும் எப்படி வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம், யார் வேணாலும் யார் கூட வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, இந்த கேப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணாங்க. தாவத்துங்கிறது ஒரு தனிநபரை பார்க்குறதும் தாவத் தான், அவர்கிட்ட பேசுகிறதும் தாவத்து தான், ஒரு சபையில் உட்காந்து ஒரு சின்ன இடத்துல உட்காந்து பேசுகிறதும் தாவத்து தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லெட்டரில் எழுதினாங்க எல்லா பெரும் அரசர்களுக்கு. ஹிர்கலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லெட்டர் எழுதி அனுப்புனாங்க, இஸ்லாத்தின் பக்கம் அழைச்சி. முகௌகிஸுக்கு எழுதி அனுப்புனாங்க, அதே மாதிரி கிஸ்ராவுக்கு அனுப்புனாங்க, அதே மாதிரி நஜாஷி. பெரும் அரசர்கள் யாரெல்லாம் அரபு தீபகற்பத்தை சுற்றி இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட அரசர்களுக்கு பெரும் நபர்களுக்கு லெட்டரில் தாவத்தை கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ இதை கொடுக்கறதுக்காக வேண்டி உள்ள ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சான்ஸாக இந்த உடன்படிக்கை இருந்துச்சு. இந்த உடன்படிக்கை இல்லை அப்படின்னா இவ்வளோ பெரிய அரசர்களுக்கு லேசாக அனுப்ப முடியாது, நிறைய தடைகள் வரும். அப்போது அல்லாஹு தாலா இதை மீன் பண்ணி தான் சொன்னால் இந்த உடன்படிக்கை இதுக்கு இருக்கிறதுலே பெரிய வெற்றி. ஏன்னா நிறைய போர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பத்ரு, உஹது, ஹைபர், யர்மூக்கு, மூனா, இப்படி நிறைய போர்கள் நடந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு போருக்கு பின்னாடி இஸ்லாத்தின் பக்கம் வந்த மக்களை கணக்கிட்டு பார்த்தா இந்த உடன்படிக்கைக்கு பிறகு ஹிஜ்ரி 6க்கு பிறகு அல்லாஹு தாலா ஒரு பெரிய சேஞ்சஸ் கொடுத்தான். ஹிஜ்ரி 7, 8, 9, 10 எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் ரொம்ப வர ஆரம்பித்தாங்க. அப்போ இதனுடைய உடன்படிக்கையில் ரொம்ப கஷ்டமான உடன்படிக்கை என்ன, ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்று அவர் இஸ்லாத்துக்குள்ளே வந்தால் திருப்பி அனுப்பப்படும். அப்படி நிறைய பேர் வந்தாங்க. அதில் வந்த ஒரு நபர் தான் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டோம், அபு பசீர் அப்படிங்கிற ஒரு சஹாபி. அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ் நான் இஸ்லாத்தின் பக்கம் வந்திருக்கிறேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 நபர் அவங்கள்ட்ட குறைஷிகளில் உள்ள 2 நபர்கள்ட்ட ஒப்படைச்சாங்க. ஒப்படைச்சவர் ஒருத்தர் ஆமிரி, இன்னொரு நபருடைய உரிமை விடப்பட்ட அடிமை. இவங்கள்ட்ட சொன்னாங்க, இவரை கூட்டிகிட்டு போங்க. அப்போ அபு பசீர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கேன், இல்லை உடன்படிக்கை காலம் இருக்கிறதுனால நீங்கள் போங்க, அல்லாஹு தாலா ஒரு வழியை ஏற்படுத்துவாங்க. போகிற வழியில் இந்த அபு பசீர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவங்க வச்சுருக்கிற வாளை பார்த்து ஆமீர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வச்சுருக்கிற வாள் நல்லா இருக்குது, அரினி ஹாத சைஃப், நீங்கள் அந்த வாளை காமிங்கன்னா. அவர் கையில் வாளை கொடுத்த உடனே டக்குன்னு நினைச்சு ஆமீரியை வெட்டிட்டாங்க, அவரை கொலை செஞ்சுட்டாங்க. கொலை செஞ்ச உடனே பக்கத்தில் உள்ள அந்த இன்னொரு நபரும் உடைய உரிமை விடப்பட்ட அடிமை நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் அந்த ஆமிரியை இந்த அபு பசீர் கொலை செஞ்சுட்டார். இப்போ அபு பசீரும் பின்னாடியே வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு பசீரை பார்த்த பிறகு சொன்னாங்க, முஸ்ஐரு ஹர்ப், இவர்கிட்ட கூட 2-3 பேர் சேர்ந்தால் இவர் திருப்பி இல்லாத ஒரு போரை மூளை செய்திருவார் அப்படின்னு உடனே இவர் சுதாரித்து கொண்டார் அபு பசீர். அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்களுடைய பொறுப்பு நீங்கிருச்சு, நீங்கள் என்ன அக்ரிமெண்ட்டு சொன்னீங்களோ அதுபாக என்னை அனுப்பிட்டீங்க, இப்போ என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு கரையின் பக்கம் போயிட்டார். கடலுடைய கரை ஈஸ் அப்படிங்கிற ஏரியா, அங்கே போய் தங்க ஆரம்பிச்சிட்டார். பிற்காலத்தில் யாரெல்லாம் இஸ்லாத்துக்குள்ளே வந்தாங்களோ எல்லாம் அபு பசீருடைய டீமில் சேர ஆரம்பித்தாங்க, அந்த சஹாபியுடைய டீம். இவங்களே என்னென்னு சொன்னால் மற்ற குறைஷிகளை தடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே குறைஷிகள் லெட்டர் எழுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனாங்க, யாரெல்லாம் இஸ்லாத்தை நோக்கி வர்றாங்களோ அவங்கள நீங்களே மதீனாவில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எழுதின அக்ரிமெண்ட்டை அவங்களே கேன்சலும் பண்ணுறாங்க. அல்லாஹு தாலாவோட ஏற்பாடு அது. இப்போது எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் அல்லாஹு தாலா கொடுத்தான் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு உடன்படிக்கையில் கிடைச்ச வெற்றி நேராக மக்காவுடைய வெற்றிக்கு கொண்டு போய் சேர்த்தது. யாரெல்லாம் இஸ்லாத்துக்குள்ளே வந்தாங்களோ அவங்க ஒரு பெரிய பலமாக மாறினாங்க. பின்னாடி ஒரு காலகட்டம் வந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொள்றதுக்கு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். மக்கா வெற்றிங்கிறது லேசாலாம் கிடைக்கல போன உடனே அப்படிங்கிறது இல்லை. முதல்ல இந்த அக்ரிமெண்ட்டை பார்த்தா எல்லாமே பாதகமான ஒரு சூழ்நிலை, எல்லாமே இஸ்லாத்துக்கு அப்படியே ஆப்போசிட். அப்போ அல்லாஹு தாலா இதில் இருந்தால் வெற்றியும் கொடுக்குறான்.
நம்ம நினைக்கிறோம் இதில் பார்த்த உடனே நம்மளுக்கு இப்படி வெற்றியை கொடுத்துருவான். இல்லை, அல்லாஹு தாலா பாதகமான ஃபுல் சூழ்நிலையை வச்சு அதன் மூலியமாக அல்லாஹு தாலா ஒரு சேஞ்சஸ் அப்படியே மாஹூலை மாற்றினான். எல்லாரும் இஸ்லாத்தின் பக்கமும் வந்தாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் நிறையா பண்ணாங்க. நிறைய நபர்களுக்கு லெட்டர் எழுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனாங்க. அப்போ பெரிய தாவத்து வேலை நடந்ததும் இந்த உடன்படிக்கைக்கு பிறகு தான். அதனால தான் இந்த நிறைய 19 அல்லது 20 போர்கள், யுத்தங்கள் இருக்கலாம், பெரும் யுத்தங்கள். ஆனால் அந்த யுத்தத்தின் மூலமாக அதனுடைய ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கும் இந்த உடன்படிக்கையில் உள்ள ரிசல்ட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதை விட டபுளாக இந்த உடன்படிக்கையோட ரிசல்ட்டு தான் இருந்துச்சு. அப்போது நம்ம நினைக்கிற மாதிரி இஸ்லாம்ங்கிறது சண்டையில் முழுசாக பரவிச்சானா கண்டிப்பாக கிடையாது. மாறாக இஸ்லாத்தை யார் அடக்கணும்னு நினச்சாங்களோ ஒடுங்கி நம்ம அமைதியாக போகும்பொழுது அல்லாஹு தாலா இதை பெருக்க ஆரம்பித்தான். இதுதான் உலகத்தில் நடக்கக்கூடிய நியதியும். இன்றைக்கும் இதுதான் பொருந்தும். நம்ம நினைப்போம் எல்லாமே இப்படி டைரெக்டாக சண்டையில் இல்லை. எப்போ நம்ம அமைதியாக இருப்போமோ அல்லாஹு தாலா இஸ்லாத்தை வளர செஞ்சுக்கிட்டே இருப்பான். வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.